சூரியன் எஃப்எம் 93.5 சென்னையின் நம்பர் ஒன் எஃப்எம்ல நீங்களா கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ அசார். மாமா ஸ்ட்ராங்கா நச்சுன்னு ஒரு டீயை போடுங்க மாமா. நச்சுன்னு போடணும், கடலை தான் தூக்கி போடணும். 30 டீக்கு காசு தரணும். எப்போ தரப்போற? வாங்கிக்கலாமா? நான் ஊரை விட்டா ஓடிட போறேன். நீ ஊரை விட்டு ஓடிட மாட்டேன். நான் தான் வேற பொழப்பு தேடி ஊரை விட்டு ஓட வேண்டியிருக்கும். என்னடா பிச்சைமணி? பிச்சைமணி இல்லை, என் பேர் பிச்சைமணி. ஏதோ ஒரு மணி இருக்குடா. என்னடா பையன பேப்பரில் மூடிட்ட? என்ன முக்கிய செய்தி? ஆமாம், 2025 இந்தியா வளர்றதாக தான் ஜோதி ரசிகாமணி சொப்பலிங்கம் சொல்லியிருக்காப்ல. அட போட, எப்படா இந்தியா வளரசாகும்? ஒரு பயனும் உழைக்கிறது இல்லை, எல்லாம் வெட்டியாக சுற்றி பழப்பம் நடத்துகிறாங்க, எல்லாம் ப்ராடு புத்தாலாட்டம். அப்புறம் எப்படா இந்தியா வளரசாகும்? எங்களுக்கு ரொம்ப மோசம். நாடு உருப்புற மாதிரி தெரியலை. ஒவ்வொருத்தரும் ஊரை பற்றி நாட்டை பற்றி சிந்திக்க மாட்டாப்பிச்சு. இந்த நாடு முன்னேற பாடுபட மாட்டாப்பிச்சு. அடுத்தவனை கெடுத்து வாழக்கூடாது, உழைச்சி சாப்பிடணும்டா. ஆமாம், இவர் பெரிய உழைப்பாளி. அம்மாவோட பென்ஷன் காசை ஆட்டையை போட்டு தின்னுக்கு தெரியுது. 10ஆவதுக்கு ஊருக்கு வெளியே ஏச்சு பொழைச்சிது. இது பேசுது உழைப்பை பற்றி. என்னடா பிச்சு, இவன் பெரிய ஆஃபீஸர் ஆக்குன்னு தானே நினைக்கிற? எப்படியோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே. அப்படி இல்லைண்ணே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், காவாலி, பெரிய போராளி, பேச்சாளர், உங்களை போய் அதானே பார்த்தேன். சூரியன் எஃப்எம் 93.5 சென்னையின் நம்பர் ஒன் எஃப்எம்ல நீங்களா கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ அசார். என்னமாமா உங்க ஒட்டை கிணத்துல பெட்ரோல் ஊறுதோ? ஆமாம், நீ 2 குடத்தை எடுத்துட்டா பிடிச்சிட்டு போகலாம். நானே வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது கருப்பிக்கிட்டே பேசி ஆட்டையை போட்டுருவோம். என்ன ரூபா, ஒரு கிங்ஸ் கொடுப்பா. ரூபா கொடுங்க. ரூபா தான் உன் பேரில் இருக்குல்ல, எடுத்துக்க. இந்த ஐஸ் வைக்கிற எல்லாம் வேண்டாம், ரூபா கொடுங்க. ஏன் கடன் அன்பை முறிக்கணும் பாக்குறியா? கடன் அன்பை மட்டும் இல்ல, கை காலையும் முறிக்கும். முறிக்கும். யோ மாமா, நான் தான் வெள்ளைக்காரன், உனக்கு தெரியுமில்ல? நீ வெள்ளைக்காரன் இல்லை, கொள்ளைக்காரன். சொல்லு ஐயா அவன் பொண்ணுக்கிட்ட. ரூபா கேட்கற கொடுத்தல. ஏய் பார்த்து பேசுறி, உன்னை கட்டிக்க போறேன் நான் தான். இவருக்கு கட்டுறதுக்கு பிள்ளைய பிடிச்சி கிணத்துல தள்ளி கொண்டு வரலாம். கடையில உள்ள எல்லா சாமானும் வாங்கிட்டீங்க, மிச்சம் இருக்கிறது எலிமருந்து மட்டும்தான். மொத்தம் 533 ரூபா கணக்கு. இந்த காசை எப்ப தருவீங்க? வரும்போது வரும். உனக்கெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தந்த எங்க அப்பனை சொல்லணும். ஹலோ அண்ணே. ஏய் என்னடா நொன்ன கைமாத்துன்னு சொல்லி 50,000 பணம் வாங்கினேன். வருஷம் ஒன்னாச்சுடா, மரியாதையா ஒழுங்கா கொடுக்குற வழியை பாரு. சரிண்ணே. உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை தானே வேணும்? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க வீடு தேடி வரும். போலீஸ் உன் வீடு தேடி வரும். இதெல்லாம் கேட்கணும்னு தலை விதி. கட்டணாட்சத்திரம் கட்டுவேன், கட்டணாட்சத்திரம் தான் கட்டுவேன், கட்டணாட்சத்திரம் கட்டுவேன். கட்டணாட்சத்திரம் கட்டுவேன், கட்டணாட்சத்திரம் தான் கட்டுவேன், கட்டணாட்சத்திரம் தான் கட்டுவேன். கட்டணாட்சத்திரம் கட்டுவேன், கட்டணாட்சத்திரம் தான் கட்டுவேன், கட்டணாட்சத்திரம் தான் கட்டுவேன். யாரியா இது? யாரு? நம்ம அத்தை பையன் தான், மேலத்தோப்பில் இருக்கிறாப்புல. ஏன் என்னாச்சு? பேர் மதியழகன். அர்ச்சனானுங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணாப்ல, லவ் ஃபெயிலியரு. அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி அப்படி ஒரு வச்சிருக்கேன். பொண்ணு இருந்தா தானே. அவரு கதை நாவல்லாம் அதிகம் படிப்பாரு. அந்த கதையில வர்ற அர்ச்சனானுங்கிற கதாபாத்திரத்தை லவ் பண்ணிட்டாரு. என்ன இப்படியெல்லாம் சொல்ற? இப்படியெல்லாம் நடக்கும்? அப்பப்பா, இந்த வட்டச்செயலாளர் பொறுப்புக்கு வந்தலேருந்து போன்தலை தாங்கலப்பா. வாங்கின கடை 70,000 என்னடாச்சு? எப்படா கடை அடைக்க போற? ஆமாண்ணே, நம்ம கட்சியில வட்டச்செயலாளர் பதவி கிடைச்சிருக்குண்ணே. எந்த ரெக்கமெண்ட் இல்லாம நம்ம திறமையை மதிச்சு கொடுத்துருக்காங்கண்ணே. வெட்டி பந்தா பில்டப் ஊற அடிச்சு உலையில போட்டு திங்கிறேன் நாய். வாழ்த்துக்கு ரொம்ப நன்றிங்கண்ணே. கொடுத்த பொறுப்பை சிறப்பா பண்ணி கட்சிக்கு பெருமை சேர்ப்போம்ண்ணே. ஆமாண்ணே, 3ஆம் தேதி பொதுக்கூட்டத்துல என் பேச்சு சூப்பரா இருந்துச்சுண்ணே. பாராட்டு, மாலை, மரியாதை. சூரியன் எஃப்எம் 93.5 சென்னையின் நம்பர் ஒன் எஃப்எம்ல நீங்களா கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ அசார். கட்டணாட்சத்திரம் கட்டுவேன், கட்டணாட்சத்திரம் தான் கட்டுவேன், கட்டணாட்சத்திரம் தான் கட்டுவேன், கட்டணாட்சத்திரம் கட்டுவேன், கட்டணாட்சத்திரம் தான் கட்டுவேன், கட்டணாட்சத்திரம் தான் கட்டுவேன். அவன் எந்த வேலையும் பார்க்கறல, ஒன்றும் பார்க்கறல. ஏமாத்தி சாப்பிட்டுறேன். ஆமா, சுடுதண்ணியை பிடிச்ச மூஞ்சில ஊத்துங்க. ஆமா, சுடுதண்ணியை பிடிச்சி உண்மை தான் ஊற்றணும். போடாங்கிறேன்.
யாரோ இவன் தெளிவானவன் போகும் வழி அரிதானவன் உடையிலே அழுக்கு மனதிலே அழகு பயணங்கள் செல்லட்டும் ஞானங்கள் வெல்லட்டும் யாரோ இவன் தெளிவானவன் போகும் வழி அரிதானவன் யாரோ இவன் தெளிவானவன் போகும் வழி அரிதானவன் யாரோ இவன் தெளிவானவன்